ஏப்ரல் 11 புனித ஸ்தனிஸ்லாஸ். போலந்து நாட்டில் பல ஆண்டுகள் குழந்தை பேறு இன்றி இருந்த பெலிஸ்லாஸ் போக்னா பெற்றோருக்கு கிபி 1030 பிறந்தார். ஸ்தனிஸ்லாஸ் போலந்து நாட்டில் உள்ள நேசன் எனுமிடத்தில் கல்வி பயின்ற ஸ்தனிஸ்லாஸ் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்கு ஆர்வம் கொண்டு குருவாக அருட்பொழிவு பெற்றார். போலந்து நாட்டின் கிராக்கோ நகருக்கு அருகிலுள்ள செம்போக்ஸ் என்ற பணித்தளத்தில் நியமனம் செய்யப்பட்ட அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். கிராக்கோ நகர பேராலய பங்கு தந்தையாகவும் கிராக்கோ மறைமாவட்ட முதன்மை குருவாகவும் தன் பணிகளை திறம்படச் செய்த அருட்தந்தை ஸ்தனிஸ்லாஸ் கிபி 1072 கிராக்கோ நகர ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். போலந்து அரசன் 2ஆம் போல்ஸ்லாஸின் தவறுகளை சுட்டிக்காட்டிய ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்து அவர்களை ஆண்டவரில் வேரூன்றச் செய்தார். அரசன் 2ஆம் போல்ஸ்லாஸ் தொடர்ந்து செய்த தவறுகளினால் மக்கள் துன்புற இதனைக் கண்ட ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் கிபி 1079 மே 8 அரசன் போல்ஸ்லாஸினை திருச்சபையிலிருந்து புறம்பாக்கினார். அரசரும் சாமானிய மக்களும் ஆண்டவரின் முன்பு சமமானவர்கள் என்று கூறிய ஆயர் ஸ்தனிஸ்லாஸ் கிபி 1079 ஏப்ரல் 11 திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது அரசன் போல்ஸ்லாஸினால் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். தன் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் மக்களுக்கு பகிர்ந்தளித்து ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்த ஆயர் ஸ்தனிஸ்லாஸினை திருத்தந்தை 4ஆம் இன்னோசென்ட் கிபி 1253 புனிதராக உயர்த்தி போர் வீரர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஸ்தனிஸ்லாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் தாய் திருநாட்டை பாதுகாக்கின்ற முப்படை வீரர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம்.